கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வோமானால் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் உள்ளவைகளின் மேலும் அன்பு கூர்ந்தால் நம்மிடத்திலே பிதாவின் அன்பில்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகளெல்லாம் அழிந்து போகும். ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி எதை செய்கிறோமோ அதை அத்தனையும் நிலைத்து நிற்கும். அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் நமக்கு தந்தருளுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வானாலும் தாழ்வானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அறியாததும் அனுமதியாதது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதில்லை என்ற நிச்சயம் நமக்குள்ளாய் இருக்குமானால் சகலமும் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கும். இந்த வானமும் பூமியும் கூட தேவனுடைய சித்தத்தினாலே தான் நடத்தப்படுகிறது என்று தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறாராம். நம்மை ஆளுகிற அதிகாரிகள், ராஜாக்களை கூட தேவன் தம்முடைய சித்தத்தின்படி திருப்புகிறார். ஏனென்றால் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களைப் போல் இருக்கிறதாம். ஆகவேதான் உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதிருப்பாயாக என்று எச்சரிக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிற தேவன். நம்முடைய சரீரத்தில் கூட நம்முடைய அவயங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சித்தத்தின்படியே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்து தேவ சித்தத்தின்படி செய்வோமானால் அதற்கு நாம் எதை செய்ய வேண்டுமோ அதற்கேற்ற வாஞ்சையையும் விருப்பத்தையும் அவர் நமக்குள்ளே வைத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எது வந்தாலும் இது தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கு யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு பிலாத்து இயேசுவோடு கூட அங்கு பேசி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது நீ என்னிடத்திலே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்று சொன்னபோது இயேசு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது என்று தைரியமாய் சொல்லுகிறார். ஏனென்றால் அது தேவ சித்தத்தின்படியே தான் பெறுகிறது என்பதை அவர் தெளிவாய் புரிந்து கொண்டதினாலே இப்படிப்பட்ட ஒரு பிரதியுத்தரத்தை அங்கு வைக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே நான் இறங்கி வந்தேன், அதுவே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை அனுமதித்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன். ஏனென்றால் நம்முடைய வாழ்வின் திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே தேவனுடைய சித்தத்தினாலே பரமண்டலத்திலே செய்து முடித்தாயிற்று. ஆகவே நாம் தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படியே நடத்துகிறவராகவே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் பிதாவின் சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது கூட நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறாராம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய சித்தம் என்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு அதிலே ஜெயத்தை தருவார். அதை தாண்டுவதற்கும் வேண்டிய பலனை தருவார். நாம் தேவ சித்தத்தின்படி செய்வோமானால் நாம் நிலைத்திருக்கிறவர்களாயிருப்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா காரியங்களும் எங்களுடைய சித்தத்தின்படியோ எங்களுடைய நினைவின்படியோ அல்ல, உடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று எங்களை நாங்களே இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.